ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராயல் சித்ரா, அதாவது சோக்கிதானி மினி ராஜஸ்தான் இன் சென்னை. இது எங்கே இருக்குன்னா, கரெக்டாக தண்டலம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து நீங்கள் அப்படியே ஆப்போசிட் ரோட்டில் வந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஸோ என்ட்ரன்ஸில் வந்து அவங்க ஃபீ ஒவ்வொரு ஆளுக்கான அமௌண்ட் எவ்வளோன்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ வித் லஞ்சோட பார்த்தா ஒரு பர்சனுக்கு வந்து 800 ருபீஸ் வருது. சின்ன பசங்களுக்கு வந்து வர பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா போட்டிங். ஸோ சின்ன பிள்ளைங்களும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சது போட்டிங்கு. ஸோ போட்டிங் டைமிங் வந்து 4 to 7 அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆக்டிவிட்டியை. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு போட் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஒரு 3 பேர் ட்ராவல் பண்ணலாம். அதில் ஒரு டிரைவர் ஒருத்தர் இருக்கார். ஸோ இது வந்து ஒரு 3 minutes தான் மேக்ஸிமம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஒன் திங் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், இந்த உள்ளே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம சென்னையில் இருக்கோனே நம்மளுக்கு ஒரு ஃபீல் இல்லை. நம்ம ராஜஸ்தானில் இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து இவங்க ஃபீல் பண்ண வைக்கிறாங்க ஃப்ரம் வெரி ஃபஸ்ட் ஆக்டிவிட்டியிலேருந்தே. அண்ட் இந்த இடமுமே கூட வந்து ரொம்ப க்ளீனாக அவங்க வச்சுருக்காங்க. அவங்க நல்லா பிளான் பண்ணி அவங்க இந்த செட்டப்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது ஒரு குட்டி ஒரு பிரிட்ஜ் மாதிரி வச்சு ரொம்ப அழகாக அதை வந்து அவங்க ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா அப்படியே ஒரு ராஜஸ்தான் வில்லேஜ் ஃபீல் கொண்டு வர ஒரு பிளேஸ். எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த குட்டி குட்டி வீடெலாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா அவங்க ராஜஸ்தானோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ், அவங்களோட மியூசிக், அவங்களோட பாட்டெல்லாம் அவங்க வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. லாங்குவேஜ் நமக்கு புரியாட்டாலும் அந்த அவங்களோட அந்த ட்ரெடிஷன்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ரைட் சைடில் நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா சாய் டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிள் வந்து அந்த கேவ் அங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு கர்வ் ஷேப்பில் அந்த கேவில் தான் இருக்குது. ஸோ உள்ளே ரொம்ப இருட்டாக இருந்ததுனால என்னால் வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல. பட் அந்த கேவுக்குள்ளே போன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே நம்ம அந்த கேவ்லேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா திருப்பியும் இங்கே வந்து ஒரு பாட்ரி, அதாவது நம்ம வந்து பானை செய்கிறாங்க. அவங்களோட ட்ரெடிஷன் ஒன் ஆஃப் த அவங்களோட தொழில் நினைக்கிறேன். ஸோ அவங்க அதை வச்சுருக்காங்க. ஸோ நம்மளும் அதை போய் நான் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் பாட் செய்யலாம். நாங்கள் இல்லைனா சும்மா அவங்களோட விரல் மட்டும் வைக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே அழகாக ஒரு பாட் அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ அது சின்ன பிள்ளைங்களுக்கு ஓகே இது பாட்ரினா இப்படி தான் இருக்குன்றதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. அண்ட் நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா மக்கா ரொட்டியும் பஜ்ரா ரொட்டியும் அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. இது வந்து அவங்களுக்கு நம்ம போகிற நம்மளுக்கு ஃப்ரீ தான். இது வந்து ஒன்று வந்து வெல்லம் வச்சு சாப்பிட்ற மாதிரி, இன்னொன்று வந்து பிக்கிள், அதாவது உங்களுக்கு இஷ்டப்பட்டது நீங்கள் ஸ்வீட்னாலும் ஸ்வீட் இல்லைன்னா காரம்னா நீங்கள் காரம் அப்படி எடுத்து சாப்பிட்லாம். அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த கட்டில் அந்த செட்டப் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ இந்த ஒரு படிக்கட் மாதிரி இருந்து மேலே போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நல்ல ஒரு ஸ்பாட்டு. ஸோ கண்டிப்பாங்க ராஜஸ்தான்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து நினைவுக்கு வர்றது வந்து கேமல் தான். இந்த கேமல் ரைடும் அவங்க ரொம்ப சேஃபாக வச்சுக்கிட்டாங்க. நம்ம ஏறுறதுலேருந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து நம்மளை நல்லா ஈஸியாக அவங்க வந்து கைட் பண்ணாங்க. நம்மளை 2 பேர் உட்காந்து போகலாம். சின்ன பிள்ளைங்க வேணால் நடுவில் வந்து உட்கார வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஆள் கூட போகலாம் பெரியவங்களாக இருந்தால். ஸோ நல்லா இருந்தது அந்த ரைடு. இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து மாட்டு வண்டி மாதிரி அவங்க கேமல் வண்டி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதில் நிறைய பேர் உட்காந்து போகிறோம். அதுவும் ரொம்ப நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் வெல்கம் ட்ரிங்க் வச்சுருக்காங்க. தண்ணியும் ஜல்ஜீரா ஜூஸும் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் எடுக்க வேண்டாம் ஜல்ஜீரா, இல்லைன்னா நீங்கள் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே வந்தீங்கன்னா ஒரு பச்சை பயிறு சாலட் வச்சுருக்காங்க. அப்புறம் பேல்பூரி வச்சுருந்தாங்க. அப்புறம் கச்சோரி வச்சுருந்தாங்க. பேல்பூரி கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்துச்சு. கச்சோரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்க சுட அவங்க போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு உங்களுக்கு அந்த கிரேவி வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா தனியாகவே அந்த கச்சோரி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. தண்ணியுமே ரொம்ப நல்லா க்ளீன் வாட்டருங்க. ஸோ நல்லா இருந்தது. இது வந்து அந்த கத்தி செய்கிற அந்த தொழில் செய்கிற அந்த அவங்களோடது. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த இதை அடிக்கிறதுக்கான அந்த சுத்தியில் இல்லை. அதுக்கப்புறம் மெஜிஷியன் சொன்னாங்க. அந்த மெஜிஷியனோடதும் ஆள் இல்லை. இங்கே வந்து ரப்ரி அண்ட் சூப் வந்து டொமேட்டோ சூப், அது நம்ம நார்மல் சூப் மாதிரி இருந்துச்சு. அந்த ரப்ரின்றது அது என்னன்னு தெரியல. அதனால பக்கத்தில் வந்து ஒரு ராஜஸ்தானி அக்கா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க தமிழில்.
நம்ம கம்மங்கூழ் குடிக்கிற மாதிரி அவங்க ஊரில் வந்து சம்மர் டைமில் இது வந்து மோரில் செய்கிற ஒரு கஞ்சி மாதிரி. அது ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. அவங்க ரொம்பவே அழகாக தமிழ் பேசி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்படியே நாங்கள் இங்கே விளையாட்டு வரும்போது ஃபோக் டான்ஸிங் ஆடிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க தலையில் தீ இருக்குது, ஆனாலும் அவங்க அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக டான்ஸ் பண்ணாங்க. நம்மளுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாட்டா கூட நம்மளை அறியாமல் அதை வந்து அட்மையர் பண்ணுற மாதிரி அவங்க அவ்வளோ அழகாக இருந்தது அவங்களோட ஸ்டெப்ஸ் எல்லாமே. நம்ம வேணும்னா நம்மளும் போய் டான்ஸ் பண்ணலாம். அந்த ராஜஸ்தானி அக்கா கூட போய் டான்ஸ் ஆடினாங்க கூட. ஸோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மெஹந்தி கண்டிப்பாக நெக்ஸ்ட் நம்மளுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமானது தான் மெஹந்தி. ஸோ மெஹந்தியும் இந்த ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க, நம்ம வாங்கிக்கலாம், போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு பேங்கிள், அதாவது உங்களுக்கு வளையல் வந்து அங்கே வச்சுருக்காங்க, அதுலேருந்து நம்ம வாங்கிக்கலாம். அப்படின்னா அவங்க வந்து நியூவாக செஞ்சே நம்மளுக்கு கொடுப்பாங்க, நம்மளுக்கு சைஸ் பார்த்து இது பண்ணலாம். இங்கே ஸ்னீக் அண்ட் லேடர் இருந்தது. இது இன்னும் கூட கொஞ்சம் பகலில் வெளிச்சத்தில் வந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும், கலர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அந்த ஸ்னீக் அண்ட் லேடரோட அந்த நம்பர்ஸ் எல்லாமே. ஸோ இது சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஊரில் கிராமங்களில் வந்து பொய்க்கால் குதிரை டான்ஸ் ஆடுறது இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்களோட இது டான்ஸ் ஆடினாங்க. அதுக்கப்புறம் இது வந்து இந்த பப்பட் ஷோ, அது பொம்மலாட்டம்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து இந்த நார்த் இந்தியன் அவங்க டான்ஸ் ஆடுறது வந்து எப்படி இருக்கும், அப்படியே தத்ரூபமாக அப்படியே ஒரு பொண்ணு உட்காந்து ஆடுற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த ரோப்பில் நடக்கிற அந்த இதுவுமே வந்து ரொம்பவே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பெர்ஃபார்ம் பண்ணவர் எல்லாருமே ரொம்ப அவங்களுக்கு அப்ளாஸ் கொடுத்தாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமானது, அவங்கள பேலன்ஸ் பண்ணி நடக்கிறது, அது கீழே தட்டு வச்சுட்டு நடக்கிறதா இருக்கட்டும், சைக்கிள் ட்ரிம் வச்சு நடக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் நம்ம அப்படியே வந்து நாங்கள் பயோஸ்கோப் அதெல்லாம் இருந்துச்சு, ஆனால் எங்கள் டைம் இல்லை எங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து திருப்பி டான்ஸ், அதாவது ராஜஸ்தான் வந்து டான்ஸ் தான் மெயின். ஆக்சுவலாக அவங்களோட கல்யாண வீட்டில் கூட 10 days செலிப்ரேஷன் வந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த இது வந்து டான்ஸ் தான் இருக்கும். நம்மளுக்கு டான்ஸ் அந்தளவுக்கு பிடிக்காட்டா கூட இவங்க அந்த டான்ஸ் ஆடுறதை பார்த்தா நம்மளுக்கே வந்து ஆசையாக இருக்குது டான்ஸ் ஆடுறதுக்கு, பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக கிரேஸ்ஃபுல்லாக நம்ம டான்ஸ் பண்ணாங்க. நம்ம ஊரில் பானை மேலே நின்று ஆடுற மாதிரி அவங்க அந்த மாதிரி நெயில்ஸ், அதாவது இந்த ஆணி மேலே நின்று ஆடுறதா இருக்கட்டும், கிளாஸ் பீசஸ் மேலே நின்று ஆடினாங்க. அதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரஸ் தான், நல்லா அவங்க அழகாக ஆடினாங்க. அப்புறம் அப்படியே நம்ம வந்தோம்னா ஹார்ஸ் ரைட்லாம் இருக்குது. இங்கே வந்து கேம் ஜோன் இருக்குது. இதெல்லாமே பெய்டு கேம் ஜோன்ஸ் தான். நீங்கள் உங்களுக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் விளையாடுற மாதிரி பலூன்ஸ் அது மாதிரிலாம். இது பாடி தெரப்பி, அதாவது ஹெட் மசாஜ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரட், அதாவது கிளி ஜோசியம், நம்ம ஊரில் தான் இருக்குதுன்னு பார்த்தா ராஜஸ்தானில் கூட இருக்குது போலங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அண்ட் இன்னொன்று வந்து ஹார்ஸ் ரைடும் நாங்கள் போனோம். அதில் ஒரு 4 பெரியவங்களே ஏற்றுறாங்க ஒரு ரைடுக்கு, அது ஜாலியாக இருந்தது அந்த ரைடு. அப்புறம் மேஸ், அது சின்னதாக தான் இருந்துச்சு, அது ரொம்ப இருட்டாக இருந்ததுனால நாங்கள் வீடியோ எடுக்க முடியல. ஸோ நாங்கள் வெளியே வந்து தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் மாட்டு வண்டி ரைடு, புல்லக்காட் ரைடு வந்து நாங்கள் லாஸ்ட்டாக போனோம். அதுவும் நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைனிங், அதாவது 7:30க்கு ஒரு டைனிங் வச்சுருக்காங்க, இன்னொன்று 8:15 வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் 7:30 நாங்கள் சூஸ் பண்ணலாம். 7:30 கரெக்டாக நாங்கள் செட்டில் ஆகிட்டோம். அங்கே வந்து ராஜஸ்தான் ஸ்டைல் தாங்க, கீழே உட்காந்து தான் சாப்பிடுவோம். அப்படி உங்களால் கீழே உட்கார முடியல அப்படின்னா அவங்க வந்து ஷேர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் அவங்க வந்து கீழே தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கும்பர் சாலடு, பிக்கல், அதுக்கப்புறம் ஒரு குட்டி சாலட் ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இது வந்து ஒரு ஸ்வீட்டுங்க, அதாவது இந்த லட்டுன்னு சொல்லுவாங்க, ட்ரை ஃப்ரூட் லட்டு, அதை வந்து அவங்க பிட்டு வச்சுருக்காங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அது போக ஒரு 5 கட்டோரிஸ் கொடுக்குறாங்க. அது ஒன்று வந்து சோயா, இன்னொன்று வந்து பன்னீர், அப்புறம் ஒரு அப்புறம் தால் மக்னி, அதுக்கப்புறம் ஒரு வெஜிடபிள் சப்ஜி ஒன்று வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு போண்டா மாதிரி வைக்கிறாங்க. அது வந்து எதை வச்சு சாப்பிடணுன்றதையும் அவங்களே சொல்லிடுறாங்க. அது போக டோக்லா, கம்மன் டோக்லா இருக்குது. இது வந்து கடலை மாவில் செய்கிற ஒரு டோக்லா. அப்புறம் ஒரு பூரி கொடுக்குறாங்க, அப்புறம் ரொட்டி கொடுக்குறாங்க, அப்புறம் பப்பட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் ஒன்று, மால்புவா மாதிரி ஒரு ஸ்வீட் ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு கிச்சடின்னு சொன்னாங்க. அது வந்து எப்படி இருக்குன்னா, பயர் கஞ்சியில்
கொஞ்சம் நெய்யும் சுகரும் போட்டு சாப்பிட்றோம். ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ற ரொம்ப நல்லா இருந்தது. என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு தயிர் சாதம், லெமன் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. லெமன் ரைஸ், அப்புறம் தயிர் சோறு, அப்புறம் ஒயிட் ரைஸில் டால் போட்டு சாப்பிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபேமிலியோட ஒரு 3 to 4 ஹவர்ஸ் நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும். வேறு ஒரு பிளேஸ்க்கு போன ஒரு ஃபீல், அதாவது நார்த் இந்தியாவுக்கு நீங்கள் போனதில்லை, இப்போ நான்லாம் போனதில்லை. ஸோ இங்கே வந்து எனக்கு ஒரு நார்த் இந்தியா வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஒன் டைம் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வர்த்துவர். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.